அருமையானவளை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் நாங்கள் இணையிருப்பது வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சி. கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே ஆம், கேள்விகளை எடுத்து வருவோம், பதில்களையும் எடுத்து வருவோம். அந்த வகையிலே இணைந்து கேளுங்கள், உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். அதே வேளையிலே நீங்களும் இணைய முடியும், வாட்ஸ்அப்புக்கு ஊடாக இணைய முடியும், டெலிகிராம் ஊடாக இணைய முடியும், வைபர் மூலமாக இணைய முடியும், அல்லது தொலைபேசி கூடாக இணைய முடியும். அந்த வகையில் நீங்கள் இணைய முடியுமானால் இணையுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை வழங்குவார். ஆமேன். ஆமேன் ஆமேன். மகேந்திரமன்னா அவர்கள் எங்களுக்காக செவத்திலே வழி நடத்தப்படும். ஆமேன். ஆமே ஆமே. அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த காலை மதிய மாலை இரவு வேளையிலே சங்கம வானொலியிலே நடத்துகின்ற இந்த கேள்வதில் நிகழ்ச்சியை கத்தாவிலே கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கு. அந்த கிருபைக்காக மக்கள் நன்றி ஆண்டவர். ஐயா, இன்றைய நாளே இந்த கேள்வதில் நிகழ்ச்சி நீ ஆசிரியத்தை தந்துட வேண்டுமாக கேட்கிற பிள்ளைகள் மறு ஒழுப்பிட கேட்கிற பிள்ளைகளும் தாங்களும் வந்து இதில் கலந்து கொண்டு ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்க. கேள்வதில் நிகழ்ச்சியை தொகுத்து அளிக்கிற சிஸ்டர் ஜெனட் குடும்பங்களையும் உறவினரை நினைவு கூறும், அவர்களையும் ஆசீர்வாதையும். இந்த கேள்வதில் நிகழ்ச்சி எங்களுக்கு தொகுத்து தந்த சங்கம வானொலியை நினைவுகிறோம். சங்கம வானொலியும் ஆசீர்வதித்து இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக, வார்த்தையில் ஆழமான சத்தியத்தை கற்றுக்கொள்ளும் நாளாக நீ மாற்றமைக்க வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென் ஆமென். ஆமேன் ஆமேன். எங்கள் செவங்களை கேட்டவருக்கு ஸ்தோத்திர துதிகளை செலுத்திக் கொண்டு ஓகே, முதலாவது கேள்வி. மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டு அதுக்கு என்ன பெயரிட்டான்? போன முறை கேட்ட மாதிரி கிடக்கு இந்த கேள்வி. என்ன கேட்ட நானா? ஆமாம், போன கிழமையா அதுக்கு முதல் கிழமையா கேட்ட மாதிரி இருக்கு இந்த கேள்வி. ஆனால் நாங்கள் மறந்து விட்டோம். இல்லையா, நான் கேட்கலையே. அந்த வெண்கல சர்ப்பத்துக்கு என்ன பேர் இருந்தது? ஆ, வெண்கல சப்பத்துக்கா ஆ, கேள்வி தெரியும். வெண்கல சப்பத்து. அது தூக்கி மேலே நிறுத்தி போட்டு என்ன சொன்னார்? இந்த கேள்வி இல்லை, இந்த கேள்வி வைக்கல. வெண்கல சர்ப்பத்தை மேலே நின்றுட்டு என்ன சொன்னவர்? இதுதான் உங்களோட தெய்வம் உண்டா, இதை நோக்கி பாருங்கள்னு சொல்லியிருக்கிறார். இல்ல, மோசே பண்ணி வைத்த வெண்கல சர்ப்பம் உடைத்து போட்டு கடைசியாக அவர் அந்த வாதம் நின்றோன்ன உடைச்சு போட்டு அதுக்கு என்ன பேரிட்டவர்? அது என்ன பேர்? வெண்கலம். அந்த வாத வரைக்குள்ள அதை நோக்கி பார்க்கும்படி ஒன்று செய்து வச்சார் தான் மோசே. ஆமாம் ஆமாம். லேவியாரம் 26:19. இல்ல, அதெல்லாம் கிடக்கலாம் சில நேரம். இதுல என்னண்டு கிடக்கண்ணா? உங்கள் பூமியே வெண்கலம் இருக்கு. அது இல்லை, அது இல்லை, அது இல்ல. வெங்க சர்ப்பத்தோட பிறகு பேர் சொன்னவரோ? ஓ, வெங்க சர்ப்ப வெண்கலம். ஐயா, பழைய ஏற்பாடு இல்லையே. ஏன் வழி ஏற்பாடு? மோசே என்று வந்தாலே கொஞ்சம் வழி ஏற்பாடுதான். அதிகாரத்தை சொல்லுங்க, அதிகாரத்தை.
ரெண்டு ராஜாக்கள் 18வது அதிகாரம். 2 ராஜாக்கள். வேற எங்க போய் நிக்குதா? ரெண்டு ராஜாக்கள்ல 25:13. ரெண்டு ராஜாக்கள் 18ல. ரெண்டு ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 18. பெண்களை சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாள் மட்டும் நாள் மட்டும் இஸ்ரேல் புத்திரருக்கு தூபம் காட்டி வந்தார். அதுக்கு நிகஸ்தான் நிகஸ்தான் என்று பேர் வச்சான். இந்த வழி ஆப்கானிஸ்தான் என்று வைக்கல. எத்தனையாம் வசனம்? 4வது வசனம் ஐயா. 2 ராஜாக்கள் 18 தானே. 18:4. அவன் மேடையில் அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரத்தோப்புல வெட்டி மோசே பண்ணியிருந்த வெங்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரருக்கு தூபம் காட்டி வராத நிகஸ்து என்று பெயரிட்டான். நிகுஸ்தான் யோசேப்பு ஆடுகளை மேய்க்க என்னன்னா மங்குஸ்தான் ஞாபகம் வருதா? அடுத்தது யோசேப்பு ஆடு மேய்க்க போன சகோதரரை தேடி எங்கு கண்டுபிடிச்சான்? ஆடு நாந்தரத்துல இல்லை, அதுக்கு ஒரு பேர் இருக்கு. பரந்த வெளியோ ஒரு பேர் ஒன்று இருக்கு. திருப்பி கேளுங்க. யோசேப்பு ஆடுகளை மேய்க்க போன சகோதரர்களை தேடி எங்கு கண்டுபிடிச்சான்? கேளுங்க, முந்தியார கேட்டும் போல இருக்கு. கீலேயாத் மலையில இல்லை. கீலேயாத் மலையில இல்லை. தோத்தானில தோத்தான் இல்லையா? தோத்தான் 37:17 தன் குடும்பத்துக்கு தீங்கு உண்டானதினால் இவனுக்கு என்ன பெயர் இட்டாள்? யாருக்கு? தன் குடும்பத்துக்கு தீங்கு உண்டானதினால் இவனுக்கு என்ன பெயரிட்டாள்? ஆபிரகாம் சரித்திரது. ஆபிரகாம் தானே? இல்ல. குடும்பத்துக்கு தீமை. சிம்சோனா? இல்லை. குடும்பத்துக்கு தீமை விளைச்சோம். குடும்பத்துக்கு தீமை வாரம் தீமை வச்சவன் சரி, 1 நாளாகமம் 7வது அதிகாரத்திலே இருக்கு. 4 7:23.
யா 33 பெரியா பெரியா யா பெரியா கர்த்தரிடத்திலே கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு என்ன பெயரிட்டாள்? மனாசே இல்லை. கத்தடத்தில் கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு என்ன பெயரிட்டாள்? யா பேரிட்டாளா? யா பேரிட்டாள் மனுஷி. யா சேத் என்று பெயரிட்டாள். ஆ? சேத் இல்ல. என்ன அதிகாரம் சொல்லுங்க. மோவா 1 சாமுவேல் 1 சாமுவேல் 1வது அதிகாரம். ஒன்று யா எல்கானா சாமுவேல் சாமுவேல். சாமுவேல் 1 1:20 சாமுவேல் 1:20 இருக்கு. சாமுவேலா இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார் என்று என்ன பெயரிடப்பட்டது? உதவி செய்தார். அது தலையில இருக்கு, வருது இல்ல. திருப்பி கேளுங்க. இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார் என்று என்ன பெயரிடப்பட்டது? இம்மட்டும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். மட்டும் உதவி என்ற பாட்டு ஒன்று இருக்குன்னு யா யா பாட்டு ஒன்று போட்டிருக்கிறார் எங்கட பக்ஸ்வன் ஐயா. யா மட்டும் சாலோம் சலேம் இல்லை. சலோமோன் சமாதானம். மட்டும் என்ன அதிகாரத்துல இருக்கு? 1 சாமுவேல் 7 இருக்கு. 1 சாமுவேல் 7 மட்டும் உதவி செய்தார். எபினேசர் எபினேசர். யா. எபினேசர். சவுல் தாவீதை பின்தொடர்வதை விட்டுவிட்டு போலிஸ்தரை எதிர்க்கும்படி போனதினால் அவ்விடத்துக்கு என்ன பெயர் இடப்பட்டது? சவுல் தாவீதை பின்தொடர்வதை விட்டுவிட்டு போலிஸ்தரை எதிர்க்கும்படி போனதினால் அவ்விடத்துக்கு என்ன பெயர் இடப்பட்டது? இவங்க சாமுவேல்ல இருக்கு. யா பாரான் வனாந்தரமா? என்னன்னா பாரான் வனாந்தரம். சூனேமா சூனேமா இல்ல. 1 சாமுவேல் 23:28 இருக்கு. 23:28 இல்லையா? 23:28. ஆகிஸ் இல்லை, ஆகிஸ் அது பேர். சூனேம் தானா? இல்ல அண்ணா, ஓகே. அம்மாலிக்கு ஏத்தண்டு இருக்கு. இதம்மா 1 சாமுவேல் 23:28 சேலா அம்மாலிக்கு ஏத்தண்டு. 1 சாமுவேல் 23:28. அவனுக்கு சேலா அம்மாலி கோத்தன்று பெயரிட்டான்.
ஆமே. துக்கத்துடனே புள்ளிய பெற்ற தாயார். ஆகார துக்கத்தில் தெரிஞ்ச கேள்விதான். கெதியாக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். என்ன கேள்வி? துக்கத்துடனே பிள்ளைய பெற்றாளண்டு அவருக்கு துக்கத்துடன் பிள்ளையை பெற்றால் யாபேசு யாவேசியா. தேவனுடைய பலிபீடம் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளிலே காணிக்கை செலுத்த வந்தவர்கள் யார்? அவனுடைய பலிபீடத்திலே அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளிலே கர்த்தரு காணிக்கை செலுத்தினவர்கள் யார்? நெகேமியாவா? இல்லை. அணிக்கதந்தோங்கத்தாவே என்ற பாட்டு இருக்க. தாவீதா? இல்லை. சாலமோன்? இல்லை. எசேக்கியேல்? இல்லை. என்னாகமம் 7வது அதிகாரம் 10வது வசனம். 7:10. பிரபுக்கள். இரவுக்கள். யா. ஒவ்வொரு பிறவும் பிரசிஷ்டைக்காக ஒவ்வொரு பிறவும் தந்த நாளில் தந்த காணிக்கை செலுத்த கடவன் என்றார். எலியா காணிக்கையாக எண்ணத்தை செலுத்தினார். எலியா? யா. எலியாப். எலியாப். நான் எலியாண்டவர்களை கேட்டது. எலியாக். எலியாப். குதிரையா? என்னன்னா குதிரையா செலுத்தினானா? இல்ல, காணிக்க குதிரை செலுத்த மாட்டாங்களான்னு. எலியாக். எலியாப். என்ன கேள்வியம்மா? எலியாப் காணிக்கையாக எண்ணத்தை செலுத்தினான். ஆ 24, 25 இருக்கும். என்னாகமும் என்னாகமம் 7வது அதிகாரம் 29வது வசனத்துல இருக்கு. 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாய்களும் 5 வெள்ளாட்டுக்கடாய்களும் 1 வயதான 5 ஆட்டுக்குட்டிகள். ஆசரிப்பு கூடாரத்தில் தேவ சத்தம் எங்கு கேட்கப்படும்? ஆசரிப்பு கூடாரத்தில் தேவ சத்தம் எங்கே கேட்கப்படும்? இதுல மகாபரிசுத்தலத்துல. யா, அது எங்க? மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளதான். எங்க? மணியின் மூலம் மணியா? இல்லை. மகாபரிசுத்தலத்துல கேட்கவது. யா. நீங்கள் கேள்வி வெளியே போறீங்களா? இதிலே நிக்கலாம் வேணுமெண்டா அல்லது ஜூமில் வாங்கோ. நீங்கள் பிந்தி வந்தபடியா நாங்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். முடிய லேட் அமைச்சு பண்ணி கொண்டு நான் அடிச்சு பார்த்துட்டேன்.
ஓகே, அப்பண்டா நீங்கள் 6 மணிக்கு உங்களோட டைம், சாரி 5 மணிக்கு. எங்க டைம் 5 மணி போயிட்டா ப்ரோ. ஆமாம். 5 மணிக்கு எங்க டைம் 5 மணிக்கு அங்க வர. ஓகே. ஓ சரியா உங்களுக்கு 12 5 மணிக்கு வர ப்ரோ. மன்னிக்கணுமா? ஓகே, காட் பிளஸ். பரிசுத்த பலிபீடத்திலிருந்து சாரி, என்ன கேள்வி? தூண்களா இல்லைன்னா இல்லை, என்ன கேள்வி? ஆசரிப்பு கூடாரத்தில் தேவ சத்தம் எங்கு கேட்கப்படும்? ஆசரிப்பு கூடாரத்தில் தேவ சத்தம். ஆசரிப்பு கூடாரம். பலிபீடத்திலிருந்து கேட்கப்படும். தேவ சத்தம் ஆ, மேல இங்க கூரையில. இல்லை, ஆ, இல்லை. தேவ சத்தம் இல்ல பரிசுத்த பலிபீடத்திலிருந்து கிட்டத்தட்ட அதுக்கு இல்லாண்டாரு. ஏன் வழிபடுத்த தேவாலய இதுக்குள்ளதான் வருது. அங்கே பலிபீடத்தில் ஒரு சாமான் கதவா இருக்கு அல்லவா? கதவா மகா பரிசுத்த ஸ்தலத்துல ஒரு பொருள் ஒன்று இருக்குது அல்லவா? கர்த்தருடைய பிரதான பொருள் உண்டு. ஓகே, ஓகே. இந்த என்ன டபனாக்கல்ல. என்னன்னா டபனாக்கல் உடன்படிக்கைப்பட்டியோ உடன்படிக்கப்பட்டி. உடம்படிக்கப்பட்டியா? அதில இருக்கிற அந்த கேருவீன்கள் அந்த செட்டில ஆஹா. இருந்துதான் ஆண்டவர் பேசுவார். எண்ணாகமம் 7:89 இருக்கு. கேருபீங்க சேராபீங்க அந்த அதுல இருந்து பேசு. என்னாகும் 7 89. 89. 7:89. மோசே தேவனோடு பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்கும் போது தன்னோட பேசுகிற சத்தம் சாட்சி பட்டியின் மேலுள்ள கிருபாசனமான 2 கேருபீன்களில் நடுவில் உண்டாக கண்டு கேட்டான். அங்கே இருந்து அவனோடு பேசுவார். இங்கே மகேந்திரன் ஐயா என்ற கணக்குப்படி இது சாட்சி பட்டியும் கிருவாசன பட்டியும் என்று வருது. தபனாக்கள் என்று சொல்லலாது. தபனாக்கள் என்றால் என்னன்னு சொன்னீங்க மகேந்திரன் ஐயா? தபனாக்களுக்கு தமிழ்ல உடன்படிக்கைப்பட்டி என்ன பிடிக்கும். இங்க இது சாட்சி பட்டியும் கிருவாசனம் என்று கிடக்குது. ஓகே. அடுத்தது கேள்வி. கர்த்தர் என் சத்துருக்களை தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல எனக்கு முன்பாக ஓட பண்ணினார் என்று இட்ட பெயர் என்ன? அந்த இடத்துக்கு இட்ட பெயர் என்ன? அந்த தண்ணீர் கடந்து அந்த சண்டையில அந்த பேர் வந்து ஐயோ, ஞாபகம் இருக்கு. தண்ணீர் என்ன கேள்வியம்மா? தண்ணீர் கர்த்தர் என் சத்துருக்களை தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல எனக்கு முன்பாக ஓட பண்ணினார் ஓகே. என்று அந்த இடத்துக்கு ஒரு பெயர் வச்சார். அந்த பெயர் என்ன? அந்த இடத்துக்கு என்ன அதிகாரம் சொல்லுங்க. 2 சாமுவேல் 5வது அதிகாரம். 5:20 5:20 யா, அதான். 2 சாமுவேல் 5:20. ஓகே. அடுத்தது கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று தன் பிள்ளைகளுக்கு என்ன பெயரிட்டார்? திருப்பி சொல்லுங்க. என்ன? கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று தன் பிள்ளைக்கு என்ன பெயரிட்டார்? தெரிஞ்ச கேள்விதான், தெரிஞ்ச மரமொழிதான். அந்த நேரம் வராது. என்னன்னா என்ன அதிகாரம்?
ஆ அதிகாரம் என்ன? நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம். யாத்ரா 40 35 34 35 நியாயாதிபதிகளாம். யாத்ராம 40 அதிகாரம் 34 இல்ல 35 நியாயாதிபதிகள் என்று சொல்றேன் நானா. என்னடா நியாயாதிபதிகள் நியாயாதிபதிகள் மகிமை போய்விட்டது என்ன பேர் விட்டான்? ஆனா இதுக்கு என்ன தர நீங்களும் கேட்டீங்க அண்ணா. மகிமை என்ன விட்டு தீங்கி போச்சு. நீங்க இதெல்லாம் சரியான பாடம் உங்களுக்கு. மடையாண்டு வச்சு என்னன்னா மகிமை போன அப்புறம் மடையாடு சொல்லியிருப்பேன். நியாயாதிபதிகள் 4:21. நியாயாதிபதிகள் 4:21. பின்பு ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவன் இண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை எடுத்துக்கொண்டு அது உருகி போய் தரையில். அப்பொழுது நியாயாதிபதிகள் 4:21 இல்லையாம்மா? இல்லையாண்ணா இகபோத்தண்டு இல்லையாண்ணா? எக்கப்போத் மாறியலினோ தெரியா சில நேரம். இருக்கு 4:21 இல்ல. எக்கப்போத்தன் இருக்கு, அது எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் அப்ப இதன்று நான் மாறியலி இருப்பேன் சில நேரம். அதுதான் நீங்க விட்ட பிள்ள. அது இல்லையாண்ணா, கஷ்டப்படுறோம். அது இல்லையாண்ணா, ஒன்றுக்கு எடுத்தால் 3க்கு பயன்படுத்துவேன், 3 நாளுக்கு பயன்படுத்துவேன் நான். அப்ப அது சில நேரம் எனக்கு மாறி எழுதிடுவேன். ஓகே, சூரிய உதய திசையில் இருக்கும் நதி என்ன? யோர்தான். இல்லை. அதுல மின்னிச்சுன்னு இருக்கு. என்ன சூரிய ஒளி பட்டு மின்னித்தான் கிதியோனு தாக்க வந்த ஓடிட்டான். அது கடல்ல இல்லோ? இல்ல, இது சூரிய உதய திசையில் இருக்கும் நதி. ஒரு நதி இருக்குது, அது சூரியோதய திசையில் இருக்கிறது. சூரியன் கிழக்க உதிக்குது. கிழக்கு உள்ள நதி என்னவோ? கிழக்குல இருந்து பாயிற நதி இந்த நதி கிழக்கு என்ன நதி? ஜூபிட்டர் நதியா? இல்லை. உபகாமம் 4வது அதிகாரம் 47வது வசனத்தில இருக்கு. வாகமம் 4:47. ஓ, வாகமம் 4:47 அர்னோன் ஆற்றங்கரை. அர்னோன் அதுல இல்ல, சூரியோதய திசையில். ஓகே. ஆசரிப்பு கூடாரத்தில் யாருடைய பணிவிடை மகா பரிசுத்தத்துக்குரியது? இவருடைய ஆசாரியர், பிரதான ஆசாரியர்.
ஆனா ஒரு புத்திரர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன என்ன புத்திரர் அந்த ஆசாரிப்பு கூடாக வேலை செய்யறதுக்கு ஒரு நியமிக்கப்பட்டவர் ஆசாரிய என்ன ஆசாரிய லேவியர் இல்லை, எண்ணாகமம் 4:4 இருக்கு. லேவியர் செய்வது இல்லை, ஒரு புத்திரர் செய்ய ஒன்று நடக்குது. லேவியர் 4:4 எண்ணாகமம் 4:4. எண்ணாகமம் 4:4. கோகாத் புத்திரரின் பணிவிட மகா பரிசுத்தமானவை. கோகாத் ஆமீன். கேகாத் புத்திரருடைய கேகா ஆளுகை. புத்திரர் எஸ் எஸ் கோகாத் கேகா ஐயா, ஹேகாத் இல்ல கோகாத். கோவா சாப்பிட்ற கோவா சரி இல்ல கோகாத். கோஹாத் யாக்கோபு தேவனுடைய சேனை என்று யாக்கோபு ஒரு இடத்துக்கு பெயரிட்டான். அந்த பெயர் என்ன? அவருடைய சேனை இஸ்ரேல். இல்லை, இஸ்ரேல். அவருடைய சேனை என்று பெயரிட்டார். இந்த கல்லை எடுத்து அது இல்லை அது இல்லை யாக்கோப்பும் சேனை யாக்கோப்பும் சேனை மக்னாயிம். அது 32:2 இருக்கு. கற்கள் பேசுவது குறித்து வேதாகமத்தில் எந்தெந்த புத்தகங்களில் வாசிக்க கூடியதாயிருக்கு? கற்கள் பேசுறது. இந்த கல்லும் பேசும் சொன்னதல்லோ. யா, இந்த கல்லும் பேசும் மல்கியாவிலே இருக்கு. கற்கள் பேசுமன்றான்னா மல்கியாவில் இந்த கல்லும் பேசும் மத்தியில இருக்கல்ல. யா மத்தேயு 4:4 இயேசு கிறிஸ்து சொல்லிக்கல அந்த சொல்றேன். இது புத்தகம். எந்த புத்தகம்? கற்கள் இருக்கா கல் இருக்கா? கற்கள். கற்கள். அந்த அந்த இது 3 நாள்ல இந்த தேவாலயம் கற்கள் இடிஞ்சு போகும் இருக்கல்லோ. இல்ல இல்ல, இது கற்கள் இருக்கும். கற்கள் சரி. கற்கள் கட்டை கல்லு கல்லு
யோசுவா 4:7 இருக்குன்னு சொல்றீங்களோ? இல்ல, ஆபகுக் 2:11 இருக்குது, லூக்கா 19:40 இருக்கு. ஆபகுக் 2:11. ஆபகுக் 2:11 கல்லு சுவரிலிருந்து கூப்பிடுமண்டு கிடக்கு. யா, கல்லேஸ்வரில் இருந்து கூப்பிடும். லூக்கா 19:40. லூக்கா 19:40 பேசுமண்டு வரையில அதான் உள்ள பிரச்சனை. கல்லுகள் கூப்பிடுமண்டு கிடக்கு. கற்கள் உண்டு இல்லையம்மா, கல்லுகளே கூப்பிடுமண்டு கிடக்கு. கல்லுகளே, யா, கல்லுகளே கூப்பிடுமண்டு கிடக்கு. கல்லுகளே கற்கள் வித்தியாசம் இருக்கு. கற்கள் ஆபகுக்கில் என்ன சொல்றாங்க? கல்லுண்டா உண்டு, கற்கள்னா கணக்க. ஆபகுக்கில் எத்தனையாவதம்மா? 2:11. 2:12 கல்லு கண்டுதாங்களா, கற்கள் உண்டு இல்லையம்மா, அதான் பிரச்சனை. அப்ப கல்லு உண்டு என்னன்னா அப்படியா? கல்லுண்டா உண்டு தானேம்மா. கல்லு. தாவீது கோலியாத்துக்கு 4 கல் எடுத்தானே என்ன? ஓ, கற்கள் Okay. 4 கற்கள் என்ன, ஒரு கல்ன்றது அல்ல, எடுத்த ஒரு கல். கற்களுக்கு கல்லுக்கு வித்தியாசம் இருக்கு. யா, கல்லுன்றது கற்கள் ஒன்று, பல, கற்கள் பல. கல்லு உண்டு. ஓகே. உங்களுக்கு அந்த பழைய காலத்து இந்த மாம்பழம் மரத்துல கல்லெறிஞ்சு வழக்கம், அடுத்த ஒன்று மாம்பழத்துல. எங்கட வீட்டுல எறிய தேவையில்லை, நாங்கட ஊர்ல அப்படியே கொட்டுடுங்கீழ. அது சரியில்லை, எறிஞ்சு விழுத்தோம், அதான் டேஸ்ட். மனுபுத்திரர் என்று அழைக்கப்படும் மனிதன் யார்? மனுபுத்திரர். மனுஷனா? யா, தேவனுடைய புள்ள மகன் தான். மனுபுத்திரன்னா ஜீசஸ் தான். இல்ல, அது மனுஷகுமாரன். இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன். இது மனுபுத்திரன். புத்திரர்ரா? புத்திரன் உண்டு. ஒரு ஆள். ஒரு ஆளா? யா, அப்ப இயேசல்லோ இல்ல, அது மனுஷகுமாரன். இது நாங்க சொல்றது மனுபுத்திரன். இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன். மனுஷன் தேவனை பார்க்கிலும் நீதிமானாய் இருப்பானோ, மனுபுத்திரன் தன்னை உண்டாக்கினவர்கள் பார்த்து சுத்தமாயிருப்பானோ? மனுபுத்திரன் என்ன கேள்வி? மனுபுத்திரன் என்று அழைக்கப்படும் மனிதன் யார்? இந்த அதிகாரம் சொன்னா நீங்க பிடிச்சிருக்கீங்க. எசேக்கியேல் 2:1. மனுஷர் தானே, மனுஷர் தானே கிடக்கு. 2:1 இல்லையா? 2 எசேக்கியேல் 2:1. மனுபுத்திரனே, உன் கால் ஊன்றினில் உன்னுடனே பேசுவேன் என்றார். அதுக்கு அடுத்தது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, எனக்கு விரோதமாக எழுப்பின கனகக்காரர் எசேக்கியேலியா சொல்லியிருக்கு. யா, எசேக்கியேல தான் நான் சொல்லி கூப்பிடுறாரு அப்படி. மகேந்திரமா நாயனே, நீங்க கேள்விய கொண்டு வாங்க. என்னுடைய கேள்வி இது சாதாரணமான கேள்வியா? ஓகே. இப்ப உங்க வீட்டுல இதை விட அறையில இருட்டு தானே, லைட்டை போட்டோன்னே இருள் போகுது. யா, அந்த இருள் எங்கே போகுது? வெளிச்சம் வந்தோடனே இருள் போகுது. பாருங்க, அதுக்காக ஆதியாம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதொன்னும் தேவையில்லை. எங்கே போகுது இருள்? இருள் அகன்று போகுது. எங்க போகுது? அது போக வேண்டிய இடத்துக்கு போகுது அண்ணா.
அந்த இடம் என்ன? அது அங்க வேண்டிய சில இடத்துக்கு நேரம் பேர் என்ன? அது எங்களுக்கு தெரியாது. சில நேரம் பாதாளத்துக்கு போகலாம், அல்லது நகரத்துக்கு போகலாம், அல்லது பிசாசின் இடத்துக்கு போகலாம். அப்ப இது அறைய விட்டு போனா உங்களை சோஃபாக்குள்ள இருட்டா தானே இருக்கு லைட்டை போட்டாலும். சோபாவுக்கு கீழே எப்படி இருட்டு வரும்? தோற்றிலே அடிச்சு பாருங்க. அது நிலத்தோட அப்படியே இருக்கிறது அல்லவா? அந்த இருள் எங்க அதுல ஒரு போகுதம்மா? அதான் இந்த கேள்வி. ஒரு ஒளியும் போகாது. ஆ? ஒரு ஒளியும் போகாது தானே. அப்ப இருள் எங்க போகுது? அது அது இந்த நிழல் அப்படியே இருக்குது. எங்க இருக்குது? அதுன்ற உருவம் எப்படியோ அப்படியே அந்த உருவத்துல நிக்குது. எங்க அறைக்க நிக்குதா? இல்ல, நிழலா நிக்குது. நிழலாம் எங்க இருக்குது? இப்பயுமா அறை இருக்கல்லோ, ஆ, இதவே இருட்டு லைட்டை போடுறீங்க, ஆ, உடனே வெளிச்சம் வருது, இருள காணையில் டக்குன்னு போகுது. ஏன்? என்னுடைய கேள்வி, அந்த இருள் அறைக்குள்ள இருக்குதா அல்லது அறையை விட்டு வெளியில போகுதா? இல்ல, ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது என்று சொல்லி எழுதி இருக்குது வசனம். அது அந்த அதால ஒளி வந்தோடனே இருள் சம்பந்தம் இல்லாம போகுது. இருள் எங்க போகுது? அதுதான் இப்ப இந்த கேள்வி. இருள் அங்க போகுது. சம்பந்தம் அது இல்லையா? ஆ? போக வேண்டிய இடத்துக்கு போகுதண்ணா. அதானம்மா, போக வேண்டிய இடம் என்ன இடம்? அதுதான் இந்த கேள்வி. அது எனக்கு தெரியல. ஆ, அப்படி சொல்லுங்க. தெரியல. இப்ப அறைகள் லைட்டை போட்டோன்னு அந்த இருள் டக்குன்னு போகுது என்ன? யா, லைட்டை நூத்தோட டக்குன்னு இருள் வருது என்ன? யா. அப்ப அது எங்கேயோ இப்ப லைட்டை போட்டோன்னு இருள் அங்க நிக்குது. இருள் மறைஞ்சிடுது. என்னென்ன மறையுது? இருள் இருள் இருக்கும், நாங்கள் வெளிச்சத்தை காண்றோம். ஓ, இருள் எங்க மறைஞ்சு போகுது? இருள் அங்க நீங்க மறையுது. அந்த இருள் அறைக்க இருக்கா? இருள் அறைக்குள்ள இருக்குதா இல்லையே? நீங்க சொன்னீங்க. எனக்கு இதுக்கு விட தெரியாது. தெரியாது தெரியாண்டே சொல்லி ஓடுவேன். எல்லாரும் பலவிதமான விடையை சொல்லுவேன். எந்த கேள்வி அதுதான். இப்ப லைட்டை போட்டோன்னே இருள் போகுது, லைட் ஆஃப் பண்ணோட டக்குன்னு வருது. அது கொஞ்சம் லேட்டாகவும் வராது என்ன? நல்லா பிராக்டிஸ் எடுத்திருக்கிறீங்களா அண்ணா நீங்க? ஐயா ஒரு தடவை கேட்டுண்டு வாரார், நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு பார்ப்போம். ஓகே, நல்லா சிந்தித்து பாருங்க. அடுத்த கேள்வி, பார்வோனுக்கு தேவனாய் இருந்தவன் யார்? வந்தான் ஐயா. யோசேப்பு. யோசேப்பின் தேவன் தான் அவருக்கு தேவனா இருந்த. இல்லை அவற்றை இது அவற்றை என்னது அங்கே வச்சுக்கிறார் உண்டு விற்கிறமாக்கு என்ன பேர்? அந்த என்ன தாகோன். தாகோன். பார்வோனுக்கு தாகோன் தேவனாய் தாகோன். இருந்தவன் யார்? என்ன தாகோன் ஐயா. இல்ல, எந்த என்ன சொல்லி? எந்த பார்வோனுக்கு ஐயா? பார்வோன் தானியா? பார்வோனுக்கு எத்தனை பார்வோன் இருக்கணும்? பழைய ஏற்பாடு பார்வோன். யோசேப்பின் அந்த இதுதானே பார்வோன் தானே. யோசேப்பின் பார்வோன் இருக்கிறார், மோசேயின் பார்வோன் இருக்கிறார், பார்வோன் 1 2 3 4 5 இருக்கு. எந்த பார்வோன்? பார்வோனுக்குன்னு சொன்னா அதான் எகிப்தில் இருக்கிற பார்வோன். எகிப்தில் தானே ஐயா, எல்லாரும் எகிப்திலாம் இருக்கணும். இப்போ எங்க கிங் சார்ல்ஸ் அந்த மாதிரி சார்ல்ஸ் இருக்கணும் தானே அங்க அங்க அங்க. சரி, யாத்திரா 7 உண்டு வாசிக்கும். யாத்திரா 7 உண்டு அப்படி சொல்லுங்க. யாத்திரா 7 உண்டு. யாத்திரா கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாய் ஆரோன் உன் தீர்க்கதரிசியாய் இருப்பான். அதுல இல்லையா பார்வோனுக்கு தேவனாய் இருந்தவன் உண்டு?
தேவன் ஆக்கினார். அதான் ஐயா இந்த பார்வோன்னு தான் நாங்கள் கேட்டது. யோசேப்புன்னு சொன்னாங்களானே, யோசேப்பு. இது மோசே அண்ணா, மோசே. மோ மோஸ் மோசே, மோசையா. யாத்திராவும் 7 உண்டு. கர்த்தர் மோசையை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். ஓகே, அவருக்கு பார்வோனுக்கு மேலாக்கினார். மோசே. பார்வனுக்கு மேலாக்குவான். 5 ராஜாக்களை கொன்று அவர் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் சிறப்பிடித்து அவர் ஆடு மாடுகளை கொள்ளையிட்டவர்கள் யார்? ஆபிரகாம். இல்லை. ஐயா போன முறை கேட்டார் இந்த கேள்வி. 5 ராஜாக்களை கொண்டு அவர்கள் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் சிறப்பிடித்து அவர்கள் ஆடு மாடுகளை கொள்ளையிட்டவர்கள் யார்? அந்த என்ன, தாவீது. இல்லை. தாவீது தானே சிக்னாவுக்கு போய் வந்து கொள்ளையிட்டுட்டு போனவங்க. ஆனா அது இல்லையா? 5 ராஜாக்களை கொண்டு இந்த கேள்வியை வழியா கேட்கணும். 5 ராஜாக்களை கொண்டது ஆபிரகாம். அவர் 5 ராஜாக்களை கொண்டு அவர் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் சிறப்பிடித்து அவர் ஆடு மாடுகளை கொள்ளையிட்டார். ஆடு மாடுகள்லாம் கொள்ளையிட்டார். ஐயா சோதம் குமராவில் அந்த இதுல சிறியோர் தொடங்கி பெரியோர் மட்டும் ஆபிரகாம் தான் செய்தது. இல்லை. லோத்தை சிறைப்பிடிச்சு போயிருக்கிறார். சரியான விடை இஸ்ரவேல் புத்திரர். என்னாவும் 3:32-7-12 இஸ்ரவேல் புத்திரர். அடுத்தது, தாவீதின் 2 மனைவிகளை சிறைபிடித்து கொண்டு போனவர்கள் யார்? பெலிஸ்தியர், இல்லை. மோவாபியர். இல்லை. சொல்லிக்கொண்டு அந்த போங்க. சீக்லாவில இருக்கிற அந்த மனுஷர். நீங்க தான் இப்ப சொன்னீங்க, முதல் சொல்லி போட்டு பிறகு மறந்துட்டீங்க. தாவீதின் 2 மனைவிகளை சிறைப்பிடித்து கொண்டு போனவர்கள் யார்? ஒன்று நாபாலின் மனைவியாக, மற்றது தாவீதின் 2 மனைவிகளை சிறைப்பிடித்து கொண்டு போனவர்கள். அதான் அபிகாயிலும் யார் எடுத்துக்கொண்டு போன அந்த கூடத்தின் பேர் என்ன? அவன் சீக்லா நாட்டுக்காரன் நன்றா. அவனுக்கு பேர் என்ன? அமலேக்கியர். யா. அமலேக்கியர். லோத்தையும் அவனுடைய ஸ்திரீகளையும் ஜனங்களையும் சிறைபிடித்து கொண்டு போனவர்கள் யார்? அவங்க அந்த 5 ராஜாக்கள். தவறான விடை. அந்த இது என்ன, சோதங்குமர ராஜா. எத்தனை ராஜாக்கள்? அவையாளில் 5 பேர். என்ன பேர் ரெண்டா? ஓக்கு அவியலிவியல் என்று கிடக்கு. ஓக்கும் மற்றது மறந்துட்டேன். ஞாபகம் இருக்குது, வருது இல்லையாண்டா. வயது போனா வராதம்மா. சோதனை ஜெபித்த 4 ராஜாக்கள். என்னன்னா 4 ராஜாக்கள். சோதனை ஜெபித்த 4 ராஜா. ஆதிகாமம் 14:8-17 ஆதிகாமம் 14:8-17 இருக்கு. 16-17 ஆதியாமம் 14ஆம் அதிகாரம் 8-17 வாசிங்க. ஆதியாகமம் 14. 14.
14 அப்பொழுது சோதோம் ராஜாவும் கோமாராவின் ராஜாவும் அஸ்மாவின் ராஜாவும் செவோயின் ராஜாவும் சேவார் என்னும் ஏலாவின் ராஜாவும் புறப்பட்டு சீத்திம் பள்ளத்தாக்கிலே ஏலாம் ராஜாவாகிய ஹெர்லா ஹெமோரோடும் யாதிகளின் ராஜாவாகிய திதியாலோடும் சீனோவின் ராஜாவாகிய அம்ராபேரோடும் எலாசாரின் ராஜாவாகிய அரியேலோடும் யுத்தம் பண்ண புறப்பட்டு 5 ராஜாக்களோடும் இந்த 4 ராஜாக்களும் யுத்தம் பண்ணினார்கள். 4 ராஜாக்கள். அடுத்த கேள்வி, இஸ்ரவேலை சிறைபிடித்த கானானின் ராஜா யார்? இஸ்ரவேலை சிறைப்பிடித்த கானான். இஸ்ரவேலரை சிறைபிடித்த கானானின் ராஜா. இஸ்ரவேலரை சிறைபிடித்த கானானின் ராஜா நீங்க சொல்ல மாட்டீர்கள். ஆராத் ராஜா. ஆராத் யா ஆராத் என்னாகவும் 21:1-3 ஆராத் ராஜா. அடுத்த கேள்வி, இஸ்ரவேலை சிறைபிடித்த பபிலோன் ராஜா யார்? பாபிலோனின் ராஜா. இஸ்ரவேலரை சிறைபிடித்த பாபிலோனின் ராஜா. என்ன சிம்பிள் கேள்வியாம்மா? யா தெரியுமாண்ணா, மறந்துட்டேன் இல்ல, கொஞ்சம் பாபிலோன் ராஜாண்ட யோசிச்சு. டக்குன்னு வரணுமே. என்ன? பாபிலோனின் ராஜாண்ட டக்குன்னு வரணுமே. யா அவன் பாபிலோனின் ராஜா, அவனுக்கு ஒரு பேர் இருக்குன்னு சொல்லி நான் பாக்குறேன். நெபுகாத் நேச்சர். நேபு ஆ அடுத்த கேள்வி, இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்ட கானானின் ராஜா யார்? சிதேக்கியாவா? இல்ல இல்லை, இல்ல 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 இல்ல. நியாயாதிபதியில இருக்கு. என்னன்னா கேள்வி? இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்ட கானானின் ராஜா. நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 12. யாபீன். அவீனேகாமின் குமாரன் பாராக் தாபோர் மலையில் ஏறி போனான். அதானா? யாபீன் நியாயாதிபதி 4:12. நியாயாதிபதி 4:12 அது இல்லையாண்ணா? 23. 23 கானானி. 23 இருக்கு. சரி. சிறப்பற்றவர்கள் நடுவிலே 7 நாள் தங்கியிருந்த தீர்க்கதரிசி யார்? இவர் எரேமியா. இல்லை. சிறப்பற்றவர்கள் நடுவில் 7 நாள் தங்கியிருந்த தீர்க்கதரிசி. சிறைப்பட்டவருக்கு மத்தியில இருந்தவர். பேருக்கு அந்த அதிகாரம் இருக்கு. அவற்ற பேருக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. எனக்கு அதிகாரம் இருக்குண்டா? என்ன கேள்வியண்ணா? சிறப்பற்றவர்கள் நடுவில் 7 நாள் தங்கியிருந்த தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி 7 நாள் தங்கியிருந்தார். அவற்ற பேரும் ஒரு அதிகாரம் இருக்கு. எசேக்கியல் 3:15. ஓகே. எசேக்கியல்.
தங்கள் கூடாரங்களையும் குதிரைகளையும் கழுதைகளையும் விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனவர்கள் யார்? தாவீது மகிழ்ந்த ஆக்களும். யாரு? தாவீது. இல்லை, சவுலும் அடியாக்களும். தங்கள் கூடாரங்களையும் குதிரைகளையும் கழுதைகளையும் விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனவர்கள் யார்? ஓடி போறாங்க. பெலிஸ்தர். இல்லை, கூடாரத்தை விட்டு குதிரையை விட்டு கழுதையை விட்டு தப்பினால் போடும் ஓடி போட்டாங்க. ஓடி 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 போனாங்க. எந்த புத்தகத்தில் கிடக்கண்ணா? 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 6, 9 வாசிங்கோ. சிரியானின் இராணுவத்தினர். சிறிய இராணுவத்தினர். ஆமா. அது உங்களுக்கு தெரியும். சலமோன் செய்த பொன் பரிசுகளை எகிப்துக்கு எடுத்துக்கொண்டு போன ராஜா யார்? ஈராம் ராஜா. சலமோன் செய்த பொன் பரிசுகளை எகிப்துக்கு எடுத்துக்கொண்டு போன ராஜா. அதான் ஈராம். இல்லை, ஷீஷாக். என்னன்னா ஷீஷாக் 2 நாளாகவும் 12:9 இருக்கு. 1 ராஜாக்கள் 14, 25, 26 இருக்கு. ஷீஷாக் சவன ஷீஷாக். 200 பரிசுகளை பொன் தகட்டினால் செய்தவன் யார்? சாலமோன். சரியான விடை. தாவீதுக்கு கப்பம் கட்டினவர்கள் யார்? பெலிஸ்தர். இல்லை, தாவீதுக்கு கப்பம் கட்டினவர்கள். அகித்தோப்பேலும். தாவீதுக்கு கப்பம் கட்டினவர்கள். கப்பம் கட்டினாண்டா உதவி செய்ததா அல்லது இல்ல, காசு வரி கட்டினார். கப்பம் கட்டினா அந்த இனங்கள் வேறண்டா. தாவீதுக்கு கப்பம் கட்டினவர்கள். மோவாபியர் சிரியர். ஏன் அந்த விறகு வெட்டுற அந்த சிரியர். அடுத்த கேள்வி. இஸ்ரவேலில் முதலாவது வரி போட்டவன் யார்? சவுல். இல்லை, இஸ்ரவேலில் முதலாவது வரி போட்டவன் யார்? இவன் ஏரோது. இல்லை, ரோமர். இல்லை, மோசே. 2 நாளாகவும் 24, 29. 2 நாளாகவும் 24, 29. 24, 9. 2 நாளாகவும் 24, 24, 9. 9 கர்த்தரின் தாசன் ஆகிய மோசே வனாந்தரத்தில் இஸ்ரவேலில் கட்டளையிட்ட வரியை கர்த்தருக்கு கொண்டு வாருங்கள் என்று யூதாவிலும் எருசலேமிலும் பறைசாற்றுவித்தார்கள். ஐயா. சரி, ஐயா சொல்லுங்க. வனாந்தரத்துல வராங்களா, அவங்கள்ட்ட வரி பண்ணவனா? கலவரத்தை பொக்கத்துக்கு வச்சிருப்பாங்க சில்லற காசு. சில்லற காசு போகணுமே ஐயா. அவங்களே என்ன பஞ்சத்துல போறாங்களா, அவங்கள்ட்ட வரி பண்ணி. ஹலோ, கேள்விப்பதில் சீக்கிரம் அப்புறம் கால் பண்றோம். ஓகே, என்னையா சொல்றீங்க?
வனாந்தரத்துல அவங்க பஞ்சம் அங்கேருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. பொக்கெட்டுக்கு 5% இல்லையா ஐயா கேட்கிறேன். என்னையா காசு இல்லாம போறாங்களே. அண்ணா அந்த இடத்துல வனாந்தரத்துல என்னது காசு அதுதானே சரி வேண்டி என்ன செய்யறது? பரலோகத்துல போய் மோசையை கேளுங்க சொல்லுவார். 11,000 சீரியரை முறியடித்தவன் யார்? கிதியோன். இல்லை. சிம்சோன். 11,000 சீரியரை முறியடித்தவன் சிம்சோன். இல்லை ஐயா. தாவீது. தாவீது சரியான விடை. கர்த்தருடைய ஆவியானவரால் ஆசோத்தில் தூக்கி கொண்டு விடப்பட்டவன் யார்? எலியா. இல்லை. பிலிப்பு. 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 அப்போஸ்தலர் 8:19 சரியான விடை. நான் சில நேரம் பவுடர் பூசி போடும் சொல்லணும் வேண்டாம். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் எங்கே? அந்த மலையிலேயா? வனாந்தரத்துல. என்ன மலப்பிரசங்கத்துல. நான் போட்டுட்டேன். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் எங்க? வனாந்தரத்துல. 5 அப்பத்தையும் 2 மீனையும் தானே அண்ணா? பார்த்த கேள்வி சரியா விளங்கல. எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் எங்க பழைய ஏற்பாட்டிலையோ புதிய ஏற்பாட்டிலையோ? புதிய ஏற்பாடு. இயேசு 5,000 பேருக்கும் 4,000 பேருக்கும் ஆசிரியத்து கொடுத்த போது மார்க்கு 6:42-8. வஸ்திரங்களையும் மரக்கிளைகளையும் வழியிலே விதித்து பரப்பினர்கள் யார்? இஸ்ரவேலர். இல்லை. அந்த ஜனங்கள் தான். இல்ல, அந்த ஜனங்கள் தான். தவறான விடை. இந்த கேள்வியை வழியா கேளுங்க. வஸ்திரங்களையும் மரக்கிளைகளையும் வழியிலே விரித்து பரப்பினவங்க யார? இவங்க தான் பெண்களும் ஆண்களும் எல்லாரும் சேர்ந்து. இவங்களும் அவங்களும் விட இல்லையே. இவங்களும் அவங்களும் என்னம்மா? இவங்களும் அவங்களும் அதான் இஸ்ரவேல் புத்திரர், ஆண்கள் பெண்கள் ஸ்திரீகள் சேர்ந்து. சீஷர்களும் திரளான ஜனங்களும். லூக்கா 10:36 திரளான ஜனங்கள் சொல்லுவாங்க. எங்கட தமிழே விளங்கி கொள்ளணும். வானரனா வந்து நிக்கிறாரா அங்க? அந்த கேள்வியை கேளுங்க. வாடையா வாடையா சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. வாரம் பொருங்க. என்ன ஒரு புது கல்யாண்டு வச்சிருக்கிறீங்களா? நானும் இல்ல, நான் இல்ல, நீங்க அங்க கேளுங்க. நான் இந்த கேள்விக்கு சரியான விட சொல்லணும். வேதாமத்துல 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இருளிலே ஆவியான ஆசைவாடி அந்த கதை ஒன்றும் வேண்டாம். எந்த கேள்வி? இரவிலே உங்க அறையில இருட்டா இருக்கும், லைட்டை போட்டோன்னா இருள் போகுது. அந்த இருள் எங்கே போகுது? அதுக்கு ஆதியா 1-2 சொல்லக்கூடாது. இப்ப நீங்க வந்து அறையில இருக்கு லைட்டை போடுறீங்க, இருள் பக்கண்டு போகுது. அந்த இருள் எங்கே போகுது? அதான் என்னுடைய கேள்வி. எங்கேயோ ஓடி ஒழிக்குது ஐயா. ஓடி ஒழிக்குதா? நீங்க சொல்றீங்க எங்க ஒழிக்குது? ஒழிக்கிற இடம் எங்க ஐயா?
அதான் கேட்கறேன், எனக்கு தெரியாது, அதான் நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். பாத்தீங்களா, இவ்வளவு எல்லாம் பைபிள்ல படிச்சதுக்கே விட தெரியாம நிக்கிறீங்க. உங்களை மடக்கிட்டு பாத்தீங்களா? லைட்ட போட்டோட இருள் மறையுது. இருள் எங்கே போகுது? இருள் எப்படி இல்ல வெளிச்சம் வந்தோடனே இருள மூடி இருந்தானே ஐயா. ஐயா, இருள் வெளிச்சம் ஐயா, இருள் எங்க வெளிச்சம் போகுது? வந்தோடனே இருள் வந்து வெளிச்சத்துக்குள்ள நிக்கலாது ஐயா, அது மறைக்கப்படும் தானே. அது தெரியுது, எங்க மறைக்குது? அதானே, அது வெளிச்சம் மறைக்குது தானே இருள. வெளிச்சம் வேற, எங்கே அம்மா அந்த இருள் மறையுது? மறையிற இடம் என்ன? அது வெளிச்சத்துக்குள்ளதான் மறையுது. என்ன வெளிச்சத்துக்குள்ளதான் மறையுது ஐயா. வெளிச்சத்துக்குள்ள மறையுதா? வெளிச்சத்துக்குள்ள எப்படி மறையும்? வெளிச்சத்துக்கு மறைக்கிற தன்மை இருக்குதானே. நிக்காதே, வெளிச்சத்துக்குள்ள மறைக்கிற தன்மை இருக்குதானே ஐயா. வெளிச்சத்துக்குள்ள இருள மறைக்கையில ஐயா. வெளிச்சத்துக்குள்ள இருள் எப்படி ஒளிச்சிருக்கும்? எப்படி ஐயா நீங்க இல்ல ஐயா, இல்ல ஐயா, இப்ப நாங்க பாருங்க, இப்ப நீங்க இருட்டு அறைக்குள்ள போறீங்க, சரியோ? போயிட்டு டோர்ச் லைட்ட அடிக்கிறீங்க, அடிச்சோடனே எனக்கு வெளிச்சம் பிரகாசம் இருள் எங்க போகுது? இருள் விலகி போகுது. எங்க இந்த அதுதானே எந்த கேள்வி. விலகி போகுது, சரி, எங்க போகுது? எங்கேயோ இடத்த போகுது ஐயா. எங்க எங்கேயோ இடத்த போகுது. அந்த இடம் என்ன? நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்ல, இதான கூட கேள்வி. நீங்க சொல்லுங்க ஐயா. மறைஞ்சு போகும் எல்லாரும் ஒவ்வொன்று உங்களோட மறுமொழி என்ன? அதானே நான் சொல்றேன் வந்து, இருள் ஐயா ஒரு நாளும் வந்து இருள் வந்து வெளிச்சத்தை மேற்கொள்ளாது ஐயா. சரி, ஒத்துக்கொள்றேன். எங்க போகுது? அதானே, அந்த இருளுடைய ஷடோக்குள்ள அந்த வெளிச்சம் மறையுது ஐயா. எங்க மறையுது? மறையிற இடம் நிழலுக்குள்ள ஐயா. அதுகிட்ட நிழலுக்குள்ள, நிழல் ஷடோ. எந்த ஷடோ எங்க இருக்குது? அதான் அது இருளுக்குள்ள இருக்குதானே. இப்ப ஒவ்வொன்றுக்கும் ஷடோ இருக்கு. இப்ப உங்களுக்கு ஷடோ இருக்கு இல்லையா? இருக்கா இல்லையா? நீங்க சடைகிறீங்க. இருள் வந்தா வெளிச்சம் போட்டா இருள் போகுது. இருள் வெளிச்சத்துக்குள்ள மறையவும் இல்லாத ஒழிக்கவும் இல்லாத என்ன எங்க போகுது? அதானே அது வந்து மறைஞ்சு போகுது ஐயா. எப்படி மறை எங்க மறையுது? அந்த இடமே அது வந்து வெளிச்சத்துக்குள்ள மறையுது. வெளிச்சத்துக்கு மறையுதா ஐயா? இப்ப வந்து ஒரு கருத்த ஆளை எடுத்து பாருங்க. ஒரு கருத்த ஆள் வந்து ஐயா, வெள்ள கோட்டு போட்டாங்க, கோட்டு போட்டோன்னா அவன் உடம்பு, கருத்த உடம்பு மறையுதானே. அதே மாதிரி கருத்தை போட்டு சொத்த கொண்டு தான் கேட்கிறேன். என்னுடைய கேள்வி, லைட்ட போட்டோன்னு இந்த இருள் மறையுது, எங்கே போகுது? அதான் இந்த கேள்வி. அதானே இருள் மறைஞ்சு அதுக்கு இதுக்குள்ள போகுது, இதுக்குள்ள பின்னால போகுது. வெளிச்சத்துக்கு பின்னால போகுது. வெளிச்சத்துக்கு எப்படி போகும் இருள்? வெளிச்சத்துக்கு பின்னால போகுது ஐயா. பின்னால எங்க? பின்னால எங்க? அதானே வெளிச்சத்துக்கு பின்னால போகுது. வெளிச்சத்துக்கு பின்னாலே அந்த இடம் என்னவோ? என்ன வெளிச்சத்துக்கு பின்னால? வெளிச்சம் ஆண்டவர் இருக்கிற இடம் தான் வெளிச்சம். நான் லைட் கேட்கறேன், நீங்க ஆண்டவர்கிட்ட போயிட்டீங்க பாத்தீங்களா? நான் கேட்டது அறையில ஒரு லைட்ட, நீங்க ஆண்டவர்கிட்ட போயிட்டீங்க. நீங்க சொல்லுங்க ஐயா, நீங்க சொல்லுங்க. நீங்க இவ்வளவு புத்தகம் எல்லாம் படிச்சு நான் புத்தகம் படிக்கிற குறைவையா, பைபிள் தான் கூட படிக்கிறேன். சரி, இதுக்கு விடையை சொல்லுங்க. நீங்க சரண்டர் சொல்லுங்க. சரி, சரண்டர் ஐயா. சரி, அடுத்த கேள்வி மறுபடியும் சொல்லிட்டு போங்க. அதுதானியா, நானே விட தெரியாம இருக்கிறேன். நீங்க எப்படி சொல்றீங்க? விட தெரியாத கேள்வியோ கொண்டு வந்திருக்கீங்களா? அடுத்த கேள்வி நானே உன்ன கண்டுபிடிக்க இல்ல, எப்படி நான் உனக்கு சொல்றது? அடுத்த வாங்க. இடது கை பழக்கமுள்ள ஒரு வீரரின் பெயர் என்ன? இடது கை பழக்கமுள்ள ஒரு வீரரின் பெயர். பழக்கமுள்ள வீரனா? பொருங்குவான் அவன் ஐயா. இடதை பழக்கம் உள்ள வீரன் சொன்னால் வாரம் பொருங்குவான். ஆர சொல்றீங்க?
ஏகூத் தான் இடது வழி பழக்கம் உள்ளவன். சரியான விடை ஏகூத். நியாயம் சரி நிறைய சரி போட்டது. சரி ஏகூத். சரி சொல்ற சரி ஓகே. உம்முடைய வலது கரம் பாய்ஞனை நொறுக்கி விட்டது என்றது யார்? அது தாவீது. இல்லை என்ன பேரு மோசேயா? இல்லை. இது சங்கீதத்துல இல்ல வருது ஐயா. உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கி விட்டது என்றது யார்? வாரம் பொருங்குவாரம். உம்முடைய வலதுகரம் நான் இப்ப கிட்ட வாச்சனா இந்த இது வந்து பொருங்குவார். உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கி விட்டது என்றது யார்? பாருங்க ஒரு நிமிஷம் நான் பொருங்குவாரம் சொல்றேன். உம்முடைய வலதுகரம் உம்முடைய வலதுகரம் வராதையா வறுமையா நீங்க ஒன்றும் கவலைப்படாத. இந்த இருக்கு உம்முடைய வலதுகரம். சங்கீதம் 138 இல்ல 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 யாத்ராவும் 15:6 வருது ஐயா. உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவத்தை சிறந்திருக்கு. உம்முடைய வலதுகரம் பாய்ஞரை நொறுக்கி விட்டது. சரியா ஐயா? விட என்ன? அதான் யாத்ராம் 15:6. யாத்திரம் 15 அந்த வசனம் என்ன? அதான் ஐயா யாத்ராம் 15:6 கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் வலதுகரத்தின் பலத்தினால் மகத்துவம் சிறந்தது. கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பாய்ஞரை நொறுக்கி விட்டேன்னு சொல்லி யார் மோசே தான் யாத்ராம் சொல்றாரு வந்து. விட சரியில்லை ஐயா யாத்திராம் 15:6 கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கி விட்டது. அவர் தான் சொல்றாரு. மகேந்திரமையா கேட்டாரு பாய்ஞரை நொறுக்கி விட்டேன்னு தான் கேட்டாரு. யார் சொன்னது? அதுதான் மறுபடி. யாரு சொன்னது? அதான் ஐயா பொருங்குவார். சொன்னதா? மோசே. மோசே தான் ஐயா. மோசே இருக்கணும் இல்லாட்டி ஆரோனா இல்லாட்டி பொருங்குவார். வாசிங்கோ. பார்வோன் இல்லை இல்ல இல்ல வராது ஐயா. பொருங்குவார் ஐயா. பைபிள் இருக்கிறேன் வர பொருங்குவார். யாத்திரம் 15 அழகா வாசிங்கோ. யாத்திராம் 15 நான் வாசிக்கிறேன். யாத்திராமம் 15 அதிகாரத்துல 6வது வசனம் சொல்லுகிறது அப்படி என்று சொன்னால் பாருங்கள். அப்பொழுது மோசே இஸ்ரவேல் புத்திரர் பாருங்க இது ஒரு பாட்டு ஐயா பாடி இருக்கிறான் பாருங்க. முதலாவது சொல்லப்படுகிறது. அப்போது மோசே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை புகழ்ந்து பாடினார்கள். பாட்டு பாடின அவர்கள் மகிமை. அப்ப ஜனங்கள் தான் சேர்ந்து பாடி இருக்கிறார்கள் ஐயா. தவறான விடை. அதுல சொல்லப்படும் கர்த்தரின் பெலனுமன் கீதகமானவர் ரட்சிப்புமானவர் அவரே வாசஸ்தலத்து ஆயத்தப்படுத்தி அண்ணா ஏதோ ஒன்று வச்சிருக்கிறேன். கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். புத்திரரும் என்னையா மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும். இல்ல மகேந்திரவன் நான் வேற ஒரு பதில் வச்சிருக்கிறேன். நீங்க மோசேயும் இஸ்ரவேலரும் இல்ல முதலாவது வாசிங்க ஐயா. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை இஸ்ரவேல் புத்திரர் புத்திரர் ரெண்டு கிடாக்கு இஸ்ரவேலரும் அதான் சரியான இஸ்ரவேல் புத்திரர் ரெண்டு தானையா இருக்கு. ஒரு இடம் இஸ்ரவேல ரெண்டு மகேந்திரவையா வசமா இன்றைக்கு மாட்டிக்கொண்டார். இன்றைக்கு வெளியால எழும்பினார். முதலாவது வசனத்தை வாசிங்க ஐயா. சரி சரி அடுத்த கேள்வி. என்ன நீங்க மாத்த சரி சரி சொல்லி விட்டு போறீங்க. என்ன சொல்றீங்க? சொன்னா அதுக்குள்ளதான வேணும். சரி அடுத்த கேளுங்க. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது என்றது யார்? அது தாவீது என்று நினைக்கிறேன். உம்முடைய வலதுகரம் மரம் பொருங்குவார். அதையும் பாப்பம் இருக்கா? உம்முடைய வலதுகரம் என்ன? அது தாவீதான் போல இருக்கு. தாவீதான் ஐயா. சரியான விடை இல்லை. சரி விடை இல்லையா? என்ன சொன்னீங்க? தாவீது. டேவிட் தாவீது. தாவீதுன்னு சொல்லணும். தாவீதுதான் ஐயா சரியான விடை அல்ல. தாவீது. அப்ப பேருடைய தாவீது. அதான் சரியான விடை. அடுத்த கேள்வி. வாலிபர் எழும்பி சிலம்பம் பண்ணினது எப்போது? வாலிபர் எழும்பி சிலம்பம் பண்ணினது எப்போது? பவுலுக்கு முன்னால அங்க ஆபிரகாமுடைய இல்லை. லோத். வாலிபர்
எழும்பி இதுல அதுல சிலம்பம் பண்ணினது எப்போது? வாலிபர் எழும்பி என்ன செய்தவ சிலம்பம் பண்ணினார். பாரு வாலிபர் இஸ்ரோடு மாத்திரம் சேர்ந்த வாலிபர்கள் போய் வார்த்தைகள் புகழ இல்ல. இந்த இருக்கா இது 2 சாமுவேல் 2:10 வருது. அப்னேர் யோவாப்பை நோக்கி வாலிபர்கள் எழுந்து நமக்கு முன்பாக சிலம்பம் பண்ணட்டும் என்றார்கள். சரியா ஐயா? 2 சாமுவேல் 2:14 அப்னேர் யோவாப்பை நோக்கி யோவாவும் அப்னேசரும் சந்தித்த போது. அதானே சந்திக்கிறவோ சந்திக்கலையே அப்னேர் யோவாப்பை நோக்கி தான் வருது வசனம். அடுத்த கேள்வி, ஒத்துக்காடுறீங்களா? ஆமென். வாலிபரின் பாவம் அவர்களை கொன்று போட்டது எப்போது? வாலிபர்களின் பாவம் வாலிபர் கண்டு எழும்பி புகழ வராது. வறுமையா வரும் அதெல்லாம் வறுமையா அவர்களை கூகுள் கொன்று போட்டது ஸ்பெஷல் எப்போது? இது டைரக்ட் லைவ் கூகுள்ல எடுத்து வச்சிருக்கிறோம் நாங்கள். கண்டுபிடிக்க வாலிபரின் பாவம் ஐயா. இது இருட்டற கேள்வி மாதிரி தான் இது. வாரம் இதுக்கு மர்மம் இல்ல போற உங்கள்ட்ட. அதான் அடுத்த பிரச்சனை. அதான் நீங்க கேட்டு போட்டு பேசாம ஆக்கல. விரோதமான வாலிபரின் பாவம் அவர்களை கொன்று போட்டது எப்போது? வாலிபர்களின் பாவம் தான் பாவம் செய்து லேவியர் பாவம் செய்து கர்த்தருடைய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து சரண்டரா? இல்ல நாங்க சரண்டர் ஆகிற ஆக்கள் இல்லையாக்கா ஐயா. நாங்க ஒரு முடிவைத்தான் எடுப்போம். நாங்க இருட்டறையில சரண்டர் ஆயிட்டீங்க. அதுக்கு நீங்களே மறுபடியும் சொல்லல. வாலிபர்களின் பாவம் என்ன சொன்னீங்க? வாலிபர்களின் பாவம் அவர்களை கொன்று போட்டது எப்போது? சும்மா தட்டினாலும் வராது ஐயா. வரும் ஐயா. அது பிரச்சனை போட்டாலும் வராது, யுத்தத்துக்கு போட்டாலும் வராது. இல்ல வரும் ஐயா. எப்போது? அதான் பாக்குறேன். கேட்கும். வாலிபன் பாவம் அவளை கொன்று போட்டது எப்போது? இந்த சம்பவம் எப்போ நடந்தது? எங்க வாரம் சொல்றேன். நீச்சல் குளத்திலயா இல்ல கடற்கரையிலயா? இப்பத்த காலம் வந்து தெரிஞ்சுன்னா அவர்கள் போதை வச்சு கடுமையா இருக்கிற இடத்துல கொண்டு போடும். தெரியாது சொல்லும் ஐயா. கர்த்தருடைய சந்நிதியில். தவறான விடை. 100% தவறு. எந்த வசனத்தை வருது ஐயா? 1 சாமுவேல் 2:17. 1 சாமுவேல் 2:17. வாலிபர்கள் இது போட்டிருக்கா? அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாயிருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கை வெறுப்பாய் எண்ணினார்கள். ஆனா இவர் சொன்ன வாலிபரின் பாவம் கொண்டு போயிட்டு சொல்ற கொன்றதண்டா சொன்னீங்க. வாலிபரின் பாவம் அவர்களை கொண்டு போட்டது எப்போது? எப்போது? அதை மனதில் வச்சுக்கொள்ளுங்க. எப்போது? அதான் நான் சொல்றேன் ஐயா. அப்புறம் அவர்கள் மூடிக்கொண்டு ஆளி அவர்களை மூடிக்கொண்டு வந்தது. அவர்கள் கடற்களை மூடிக்கொண்டிருந்தார்கள். படுத்துக்கொண்டு கர்த்தருடைய தூதனாலும் படுத்துக்கு பிரசங்கம் பண்றீங்களா? எப்போது? அதான் வசனத்துல கிடக்கா ஐயா. எந்த வசனம்? அதான் நான் உங்கள்ட்ட கேக்குறேன். வசனத்துல கிடக்கா இல்ல இது வேற கேள்வியா? கொமன் கேள்வியா? நான் வேதத்துல கேட்கறது கொமன் கேள்விகள் இருக்கிறேன். சரி வேதத்துல எடுங்க. வாலிபரின் பாவம் அவர்களை கொன்று போட்டது எப்போது? வாரணையா வல்லமை கொண்டது. கேள்வி எப்போது? அதான் அங்க முக்கியம். வாரணையா பொறுங்க. வாரணையா ஒரு நிமிஷம். அந்த ஏலி நாதாப் அந்நியாக்கினியா கொண்டு வந்து போட்ட போது இல்லை, அப்படி வராது. ஒரு மறுசல் மற்றது இப்படி வராதுன்று. ரெண்டும் ஒரே தேசத்தில் தான் வருது. சரி, மண்டை உடைக்காயங்கோ. பெர்சியரோடு நடந்த யுத்தத்தில் அது எங்க இருக்குது? எந்த வசனத்திலே?
1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12-17. வாரம் பொறுங்க ஒன்று சாமுவேல சொன்னீங்க 1 சாமுவேல் 2:12 சாமுவேல் 2 12-17 12ஐயும் 17ஐயும் வாசிங்க. ஏலியின் குமாரர் பேலியார் மக்களாயிருந்தார், அவர் கர்த்தரை அறியவில்லை. 17 ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாக இருந்தது. மனுஷர் கர்த்தரின் வாணிக்கு அதைத்தான் சொன்னான், அதான் வாய்ச்சினான். அதானே லெசேஜ வாச்சர். நான் எப்போதும் நான் கேட்டேன், நீங்க வாசித்தீங்க. கேட்ட கேள்வி எப்போது, நாங்கள் வாசிக்க சொல்ல இல்லையே. எப்போது சொல்லுங்க. எப்போது? பெலிஸ்தியரோடு நடந்த யுத்தத்தில். வசனத்துல காணலையா? ஐயா காணாட்டி கண்டுபிடிக்கணும். ஐயா மாட்டே பிடிக்கலான்னு கண்ட பிடிக்கிறது. வாண்டையார் கேள்வி கேளுங்க. எங்கடாக்கு பெலிஸ்தியரோட சண்டை பிடிச்சேன்னா அதுக்கு ஒன்றும் வரவே அதுல இல்ல ஐயா, அதுல இல்ல. பற்றி ஒன்றும் இல்லை ஐயா. நான் சொல்றத கேட்கணும். சரி, வேற தான் சொல்லுது. வாண்டையார் கேள்வி கேளுங்க. 8 நிமிஷம் 5 நிமிஷம் இருக்கு. சரி, ஒரு ரெண்டு கேள்வி கேட்கிறேன். பெஞ்சமின் ஜோசேப்புக்கு எவ்வளவு காசு கொடுத்தான்? 70 காசு. இல்லை பெஞ்சமின் பெஞ்சமின் யோசேப்பு கொடுத்த சாரி பெஞ்சமீனுக்கு யோசேப்பு தம்பியாகிய தமையனாகிய யோசேப்பு பெஞ்சமீனுக்கு இவ்வளவு காசு கொடுத்த? 200. இல்லை, வழியா பார்த்து சொல்லுங்க. 100 வெள்ளி காசு ஐயா. இல்லை, 20 வெள்ளி காசு, அதுவும் இல்லை. மகேந்திரம் ஐயா சொல்லுங்க. கிட்டத்தட்ட இந்த கிட்டத்தட்ட எல்லாம் வேணா அக்குரேட்டா சொல்லணும். சரியா? நாங்க கணக்கு பாக்குறேன். கொடுத்தா ரொட்டா தான் கொடுக்கறது. கேட்கல என்ன கேட்டீங்க? சொல்லுங்க. அதாவது பெஞ்சமீனுக்கு யோசேப்பு எவ்வளவு காசு கொடுத்தார்? 5 மடங்கு. என்ன 5 மடங்கு? எவ்வளவு காசு கொடுத்தான்னு அதுல சேர்க்கிறேன். எவ்வளவு காசு கொடுத்தார்? எவ்வளவு வெள்ளி காசு கொடுத்தார்? சரி, ஓகே. நீங்க சொல்ற 5 மடங்கு சரி. ஆனா அது காசு, அது கொடுத்த வெள்ளி காசுல அது வேறு ஒரு சாமான். யோசேப்பு பெஞ்சமின் கொடுத்தான்னு அப்படின்னு காணல இங்க. சரியா? வேதத்துல இருக்கு ஐயா. இருக்கு. ஐயா இப்ப சம்பவம் என்னன்னா, அவன் சகோதரங்கள் எல்லாரும் அவை சந்திச்சு எல்லாரும் கொடுக்குறான் தானே அவன் ஐயா. சரியா ஐயா? இதுல வருது ஐயா. அது ஆதிகாமத்துல வருது ஐயா. யோசேப்பு கொடுக்குறாரு ஐயா. யோசேப்பு கொடுத்தாலும் ஆனா பெஞ்சமினுக்கு ஒரு வித்தியாசமான காரியத்தை கொடுக்குற. இப்ப மற்றவைக்கு வேற காரியம் கொடுத்தது, பெஞ்சமினுக்கு வேற காரியம் கொடுத்தது. 1000 வெள்ளி காசு. இல்ல மகேந்திரம் ஐயா, ஆதியாமம் 45 காசு அடி கொண்டிருக்கேன். ஆதியாமம் 45. என்ன தேடிக்கொண்டிருக்கிற? என்ன தேடிக்கொண்டிருக்கிற மகேந்திரம் ஐயா? காசு அடி கொண்டிருக்கேன். காசு எண்ணிக்கொண்டிருக்க. எண்ணுங்க. என்ன நீங்க வித்ட்ரா பண்றீங்களா? 300 வெள்ளி காசை கொடுத்தான். 5 ஜோடி ஆடையும் 300 வெள்ளி காசும் யோசேப் கொடுத்தான். ஆமென். ஆதியா 45:22 வருது. 300 வெள்ளி காசையும் 5 மாத்து வஸ்திரங்களையும் கொடுத்தான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த 2வது கேள்வி,
இஸ்ரவேல் பத்தேன்னு யோசேப்பு சொல்லக்கூடாது. அழை 300 வெள்ளிக்காசு. நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தான்னு கேட்ட நீங்கள். வெள்ளிக்காசு தானே சொன்னேன் ஐயா. அப்ப 300 வெள்ளிக்காசு அவங்கட சாதனை வெள்ளி தேவையே இல்லை. சில்வர் மணி ஐயா, சில்வர் மணி ஐயா. பணம் வந்து சில்வர் மணின்னு திரும்ப சொன்னேன் நான் படைய விவரமா. அடுத்தது ஐயா, அடுத்தது இஸ்ரவேல் யோசேப்பை அழைத்து முதல் எங்கே சென்றான்? கோசான் நாட்டுக்கு. ஆ? கோசான் நாட்டுக்கு இல்லை. இஸ்ரவேலை யோசேப்பை அழைத்துக் கொண்டு நான் நிப்பாட்டுறேன், என்னுடைய மகன் வந்து விட்டார். ஓகே ஐயா, வாரன் ஐயா. சொல்லுங்க லெசி ஐயா, சொல்லுங்க மகேந்திரம் ஐயா. எருசலேமுக்கு கொண்டு போனது. ஆ? எருசலேம். கோசான் நாடு இன்னொன்று இருக்கு. கோசானும் இன்னும் ஒன்று இருக்கு. இல்ல ஐயா. இப்ப நான் சரி உங்களுக்கு ஒரு க்ளூ ஒன்று தரேன். இப்ப வந்து இஸ்ரவேல் வந்து என்ன செய்யறான்னா யோசேப்பை அழைச்சு கொண்டு இந்த நாட்கள் தகப்பனுடைய இடத்துக்கு போறான். அதாவது தகப்பன் பலியிடுற இடத்துக்கு போறான் முறையா. ஐயா, யாக்கோபு இறந்துட்டானே அங்க எகிப்துல. என்னண்டு அங்க ஓடிக்கணும்? எகிப்து இல்லை ஐயா, நான் சொல்றேன் தகப்பன் இடம் எகிப்துன்னு சொல்லல ஐயா. அதாவது அவருடைய பலியிடுற அவருக்கு தகப்பனார் வந்து எத்தனை இடத்துல பலிபீடங்கள் கட்டினவை ஐயா. சரியா ஐயா? எங்கடாக்கு ஆதியாமத்திலாம் வருது. எங்க இருக்கு? 46 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. 46 உண்டு. இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் செய்து கொண்டு புறப்பட்டு போய் பேர் சபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். அவன் அவனுக்கு ஜோசேப்பின் காரியத்தை முடிச்சு கொண்டு அப்படியே இதொண்டு போய் அப்படியே நிறைவே பலியிட்டு தான் அன்றிரவு தகப்பன் அவருக்கு தரிசனமாகிறாரு. ஆண்டவர் தரிசனமாகிறார். யாக்கோபை யாக்கோபை என்று கூப்பிடுறது தொடர்ந்து அந்த வசனத்தை வாசி கொண்டு போனீங்கன்னா தெரியும் ஐயா. ஓ, இது எகிப்து இங்க நடந்த காரியமா? ஓ, நான் யோசேப்பு இல்லை யோசிச்சுருக்கிறேன். ஜோசேப்ப முதல் ஜோசப்பின் காரியமெல்லாம் முடிஞ்சுதான் ஐயா விட்டு வாராரு ஐயா. இவர் வந்து தகப்பனா வந்து இங்க போறாரு பலிபீடத்துக்கு. ஏன்டா தன்னுடைய முதல் அதிகாரத்துல கடைசியில வாசி பாத்தீங்கன்னா நான் உன்னை காணுங்கன்னு சொல்லி அழுகிறாரு ஐயா. ஏன்டா நான் நீ மறைச்சிட்டான்னு சொன்னவர் ஐயா. ஆமா ஆமா. சரியா, அதுக்கு பிறகுதான். ஆமாம். அடுத்தது ஐயா, என்ன ஐயா நீங்கள் இது என்ன போறீங்களா, நிப்பாட்ட போறீங்களா? பிரேயரோட முடியுங்க. ஜனத் போயிட்டாங்க. நான் ஜெபம் பண்றேன். என்ன நல்ல ஆண்டவரே கத்தாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை சோதரிக்கிறோம் கத்தாவே. நல்ல தகப்பனே, இந்த நாளும் ஆண்டவரே இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில கலந்து கொள்ளும்படியாக நீங்கள் அந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளும் ஆண்டவரே இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை தொடங்கின சகோதரி ஜனத்துக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. தொடர்ந்து மகேந்திரம் ஐயா கேள்விகளை எடுத்து வந்த மகேந்திரம் ஐயாவுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. கத்தாவை இவர்களை ஆசீர்வாதத்தள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த வேளையிலும் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வழங்கி ரேடியோ மூலமா இந்த நாட்களை நடத்தின லெசி ஐயாவுக்காகவும் ஜெபிக்கிறேன் ஐயா. கத்தாவை அவர் தேவைகளை ஒவ்வொன்றையும் சந்தித்து நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். அடியனும் இந்த இடத்துல இணையும்படியாக நீ அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. மகிமையும் கனமும் துதியும் உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஆமேன் ஆமேன். நன்றி ஐயா. ஆமேன் ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் நாங்கள் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தோம். சகோதரி ஜானட் அவர்கள் முதல் பகுதியை தொகுத்து வழங்கினார். அதனைத் தொடர்ந்து சௌரம் மகேந்திரன் ஐயா அடுத்த பகுதியை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து ஊழியர் சுசத ரெட்வின் வாணர் அவர்கள் மீதியான பகுதியை வழிநடத்தினார். கர்த்தர் தாமே உங்கள் ஒருவரிடம் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். இன்னும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே அடுத்த வாரத்திலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமானத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு.